எபிசோட் 60ல் சுந்தரம்னு ஒருத்தர் ரகுபதி சருக்கு கால் பண்ணுறாரு. ரகுபதி சருக்கு அவரை ரெகக்னைஸ் பண்ண முடியல. உடனே நீங்கள் யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஷெஃபாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், நான் நெடுமாறன் ஷீக்கா எல்லாரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணோம். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்காக தான் இன்வைட் பண்ணுறேன், சாரி சார் நேரில் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரகுபதி சாரும் ஓகே நீங்கள் சீக்கா கூட தானே ஒர்க் பண்ணீங்க, சீக்கா பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, இவர் ஏன் சீக்கா பற்றி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரம்ங்கிறவரை யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஏதோ மழுப்பிட்டு என்னெல்லாமோ சொல்கிறாரு. அது எல்லாமே நமக்கு சைலன்ஸில் தான் காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு ரகுபதி சார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்புறமா ஜான் வந்து திவ்யாவை மீட் பண்ணி, நான் அந்த மாதிரி உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேமா, அவர் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்வீட் எல்லாம் பண்ண முடியாது, மெனுவில் இருக்கிறத மட்டும் தான் நான் பண்ணுவேன், வேறு எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு திவ்யா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இட்ஸ் ஓகே அங்கிள் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வெற்றி பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கடையில் ஐஷு வந்து திவ்யாவை பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு நீ அப்போல்லாம் ரொம்ப சைலண்டாக இருப்பா, இப்போ ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐஷு வந்து திவ்யாவை சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, நான் மாறி இருக்கேன், பட் நான் மோசமானவளாக ஒன்றும் ஆகலை, ஒருவேளை அப்பாவும் என்னை இப்படி தான் நினைக்கிறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு சொல்கிறாங்க, அப்பா சின்ன விஷயத்துக்கே இப்படி கோவப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும், இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சும்மாவாக விடுவாங்க, அப்பா அவன் மேலே கோவமாக தான் இருக்காங்க, அவன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ரூம் காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா வெற்றி வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்து இது சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு பண்ணி கொடுத்தது, நீங்கள் உங்கள் அப்பாவை தேடினால அப்பாவை மிஸ் பண்ணுற ஃபீலிங் என்னங்கிறது எனக்கு தெரியும், ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு. அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு போகிறாங்க. ஐஷுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஐஷு வந்து அதை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐஷு வந்து வெற்றி தான் அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாங்கிறத பார்த்துருப்பாங்க. வெற்றியும் ஐஷுவை பார்த்துருப்பாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கோ பேசிக்கோ இல்லை. ஐஷு அந்த ஸ்வீட்டை தொட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு திவ்யா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, நீ சாப்பிட்டாட்டா போ, அவன் நல்ல பையன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதோட அந்த சீனை முடிச்சுட்டாங்க. இப்போ வேணி ஐஷுவை மீட் பண்ணி சொல்கிறாங்க, நீ வந்து இந்த கிச்சனை நல்லா ரன் பண்ணுற, எல்லாமே ஓகே, பட் நீ கொஞ்சம் ஐஷுவாக ரன் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே நான் நெடுமாறன் சார் தான் பார்க்குறேன், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அதுக்காக அவரை நீ இவ்வளோ தூரம் காப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஐஷு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஐஷு அவ்வளோதானா சொல்லி முடிச்சாச்சா, இனி கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வேணியும் ஏன் இவ இப்படி இன்சல்ட் பண்ணுறாங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரகுபதி சார் நெடுமாறனை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்ட உடனே மாறன் வந்துட்டு என்ன ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சுந்தரம் வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா, உடனே இன்வைட் பண்ணியிருப்பானே அப்படின்னு. ஆமாம் சார் ரிசப்ஷனுக்கு கூட இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்வைட் பண்ணா, அப்போ நான் கேட்டேன் சீக்கா பற்றி கேட்டப்போ சொல்கிறாங்க, சீக்கா வந்து அந்த காணாமல் போகிறதுக்கு முந்தின நாள் யாரோடைய ஒரு பெரிய பிளாக் கார், பணக்காரங்களோட கார் மாதிரி ஒரு பெரிய காரில் ஏறி போயிருக்கான் அப்படின்னே. மேபி ஏதாவது பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ இல்லைன்னா ஃபாரினர்ஸ் யாராச்சும் ஸ்ரீகாவோட சமையல் பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கே அவனை பற்றி தெரியும், நம்மக்கிட்டே 1 வருஷம் எடுத்தான் பழகிக்கிறதுக்கு, வேறு யார்கிட்டையும் கிச்சன்லேயும் பழகவும் மாட்டான், தெரியாதவங்க கிட்ட பணத்துக்காக அவன் போகவும் மாட்டான், ஸோ யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்கணும், எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது, சீக்கா வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு கேட்குற மாதிரி தோணுது, எனக்கே தெரியாமல் நான் இதை ஓவராக திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் சொல்கிறாரு. சொல்லிட்டு உன்னை மட்டும்தான் மாறேன், நான் இதில் எல்லாத்துலேயுமே நம்பியிருக்கேன் அப்படின்னு உடனே நெடுமாறன் சொல்கிறாரு, சார் உங்களை விட எனக்கு அவன் ரொம்ப க்ளோஸ், அவனை நினச்சி நானும் தான் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுற மாதிரி ஒரு சூப்பர் ஆக்டிங் போடுறாரு. போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, சீக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுபதி சார் அந்த இடத்த விட்டு கிளம்பினே ஐல் சக்யூ சீக்கா ஐல் சக்யூ அப்படின்னு சொல்கிறாரு, நான் அவனை தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நெடுமாறன் சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா திரும்பவும் ரகுபதி சாரோட ஒரு ப்ரைவேட் ரூம்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து வேணி நிற்கிறாங்க. உடனே இப்போ என்ன பிரியா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஹவுஸ் கீப்பிங் அட்டெண்டன்ஸ் காணும், அதை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரியா சொல்கிறாங்க. உடனே வேணி சொல்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங் அட்டெண்டன்ஸ் இல்லைனா நீங்கள் ரிசப்ஷனில் தானே கேட்டிருக்கணும், இங்கேயே வரீங்க அப்படின்னு. ஆமாம் இல்லை, நானே ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி இங்கே வந்துட்டேன், சரி நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. பட் வேணிக்கு ஷுவராக ஏதோ தப்பு பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நைட்டு பேண்ட்ரியில் வெற்றி பாண்டி எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ரம்யாவும் இருக்காங்க. அப்போ வந்து என்னடா இவ்வளோ எல்லா டிஷ்ஷும் செஞ்சு வச்சோம், குழந்தைங்களாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், யாருமே வரலையே, 2 வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ செஞ்சு முடிச்சோம், யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரம்யா கிட்ட வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீ போ, அக்கா தனியாகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு, 2 நாளாக நம்ம அந்த கடைக்கு போவே இல்லை, நீயாச்சும் போய் ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ரம்யா அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் வந்துடுறாங்க. எல்லாரும் ஆர்டர் கொடுக்குறாங்க. வெற்றியும் ஹாப்பியாக எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணுறாரு. இதை ரியா வந்து பார்த்துட்டு சூப்பர் வெற்றி நல்லா சேல்ஸ் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி இப்போயாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்லை மேம் என் மேலே அப்படின்னு. கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கேருந்து யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இது எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மாறன் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நெடுமாறன் சார் பார்த்துட்டே இருக்கும்போது பிளடி ஹெல் அப்படிங்கிறாரு. கரெக்டாக அவர் சொல்லும்போது ரகுபதி சார் வந்துட்டார். பாத்தியா வெற்றி எவ்வளோ டெடிக்கேஷனோட இந்த கேன்டீனை நடத்துகிறான்னு பார்த்தியா, அவங்ககிட்ட எப்போவுமே நான் சீக்காவை தான் பார்க்குறேன், சீக்கா இப்படி தான் அவ்வளோ டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுவான், அதே மாதிரி தான் வெற்றியும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் சொல்கிறாரு. அப்போ உடனே வா நம்மளும் போயிட்டு வெற்றியோட டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார் எனக்கு ஒரு மூன்லைட் பார்ட்டி இருக்குது, அதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் நைஸாக அந்த இடத்துலேருந்து நழுவிடுறாரு. நழுவிட்டு வெற்றியை பார்த்துக்கிட்டே சக்கிங் ஷிட் ஹெட் அப்படின்னு திட்டிகிட்டே போகிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.